வந்து நான் சார் சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல வந்து பயங்கரமா நம்ம எல்லாரையும் வந்து அந்த ஒரு சீன்ல மிரட்டி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா வந்து புடவையில வந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் மாளவிகா மோகனன் அவர்களை வரவேற்கிறோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்றதுக்காக. சடனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நடந்தது. இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு ஆரம்பிச்சு மதுரை, திருச்சி அப்படின்னு எல்லா ஊருக்கும் போகிறோம். அது விஜயவாடா போனோம். அவ்வளோ தூரம் ஒரு படத்துக்கு நியூ ஏஜ் ஒரு கமர்ஷியல் சினிமா வித் ஆல் எலிமெண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்டான ஒரு சினிமா, என்கேஜிங்கான, எமோஷனலான பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான சினிமா வரப்போகுது. சியான் விக்ரம் சார் அவருடைய மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்காரு. அவரோட சேர்ந்து 2 கார்ஜியஸ் லேடிஸ், அற்புதமான நடிகைகள் சொல்லலாம். ஒன்று வந்து நேஷனல் அவார்ட் வின்னிங் பார்வதி அவர்கள், அண்ட் அடுத்தது மாளவிகா மோகனன். ஒரு மாதிரி in November 2023, a year of my life with these guys and Parnamji. It was one of the most extraordinary films I've ever done. It was one of the hardest films I've ever done, I think. I can speak for the rest of the cast. We laughed every day, we bled, we cried. This movie came to me വളരെ സഡനാ വന്നൊരു പ്രോജക്റ്റാണ്. It came, I got a call saying Ranjit sir is making a movie like this. I wasn't aware it was even happening. I was busy shooting for another Malayalam project, and they said that it's starting in 10 days. I had no idea about the script. I didn't know about the character, nothing. I just knew that it was Paranjit. And then I got into the world of Tangalan slowly. Ranjit sir wanted me to be. I discovered Arathi one day at a time. பூமாக இருக்கிற பூ பார்வதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அழைக்கிறோம். படத்தில் முதல் வாட்டி நடிச்சது பூ படம் சசி அண்ணாவோட படத்தில் தான். அதோட ப்ரொடியூசர் தான் இங்கே தனஞ்சயன் சார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு முதல் முறையாக ஒரு ஆஃபர், அதுவும் நல்ல ப்ராப்பராக அந்த ப்ரொடக்ஷன். பாரஞ்சித் அவங்களோட ஒரு விஷன்னா ரொம்ப ராவாக இருக்கும். எதுவுமே கம்ஃபர்ட் அதெல்லாம் பற்றி பேச்சியே கிடையாது. எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் செட் கேவ் 100%. ஏன்னா அவளும் ரெஸ்பெக்ட் அண்ட் நம்பிக்கை அவங்களோட விஷன் மேலே. ஆக்டராக நடிக்கிறது ஒரு அவசரம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். செட்டில் போய் அதுக்காக நம்ம பேமெண்ட் வாங்குவோம். என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஒரு கேரக்டராக வாழ்கிறதுக்கு நமக்கு பேமெண்ட் கிடைக்கிறது, அதுக்கு வேறு வாழ்த்துக்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஆல்ரெடி இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஆனால் அதுக்கு மீத நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னா ஆடியன்ஸ் கூட அந்த கனெக்ஷன் இருக்கணும். நீங்கள் எல்லாம் இந்த படம் பார்த்து கங்கமாலை பார்த்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பிளெஸ்ஸிங் விட வேறு எதுவுமே அது ரீச்சே ஆகாது. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக எல்லா எஃபர்ட்டுக்கும் இத்தனை வருஷமாக நம்ம ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து எஸ்பெஷலி விக்ரம் சார் எல்லாம் நீங்கள் எவ்வளோ உங்களோட அன்புனால தான் we are able to grow. So thank you so much for coming today. இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் எல்லாமே வந்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 100% கொடுத்து நடிச்சிருக்கோம், படம் பண்ணியிருக்கோம். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அது 100% கேரண்டி ஃப்ரம் அஸ். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. மிக்க குறுகிய நேரத்தில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிருந்ததுக்கு. எனக்கு திடீர்னு வந்து உங்க கூட எல்லாம் பேசணும்னு தோணுச்சு. ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். சார்கிட்ட கேட்டோன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. தேங்க்யூ யுவராஜ். தேங்க்யூ தனஞ்சன் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் as always. அண்ட் தேங்க்யூ அகேன் ஐஸ்வர்யா. அது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அதை அனுப்புங்க. அப்புறம் டீசர், ட்ரெய்லர், பாட்டெலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த பக்கம் ஓகே. ஸோ நாங்கள் வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க, 100% கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து 300% கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து
நாங்கள் மட்டும் இல்லை, ஃப்ரேமில் தெரியறவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர், ப்ரொடியூசர் ஞானவேல் சார்லேருந்து ஆரம்பித்து கடைசி லைட் பாய் வரைக்கும் அங்கே இருக்கிற ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக பயங்கரமாக போராடணும். இப்போ வரைக்கும் யுவராஜ் வந்து இந்த பிஆர் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவர் செய்கிற வரைக்கும் என் டீம் எல்லாருமே வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு இந்த படத்துக்காக பண்ணுறோன்னா எல்லா படத்துக்கும் நம்மளோட படம் நினச்சி நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தில் என்னவோ ஒரு மந்திரம் ஒன்று இருந்துச்சு. எல்லாருமே நான் ஏன் லொக்கேஷன் அப்படி சொல்கிறேன் எல்லாருன்னா, இது வந்து ஒரு படம்னு வச்சா ஒரு வேனிட்டி, ஒரு கேரவேன் இருக்கும், இல்லைனா ஒரு கொடை இருக்கும், இல்லை சேர்ஸ் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு போயிட்டு ஒரு சீன் இருந்தால் கூட அந்த ஒரு சீனில் வந்து இப்போ நாங்கள் 3 பேர் 4 பேர் நடிக்கிறோன்னா எங்கள் ஷாட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷாட் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் போய் அங்கே வந்து அர்த்தம் அடிக்கலாம், இல்லை சும்மா ஃபோனை பார்க்கலாம், எதாவது பண்ணலாம். இல்லை மாளவிகா ஷாட்னா மாளவிகா பார்வதினா நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசலாம், எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம். பட் இந்த படத்தில் எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஷாட் தான், ஒரு ஷாட்லேயே எடுப்பாங்க. ட்ரினிட்டின்னு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட்டப். அது வந்து ஸ்டெடி கேம் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு 200 பேர் எப்போவுமே காட்சியில் இருப்பாங்க. அந்த 200 பேருமே எப்பவுமே உரிமையாக இருக்கணும், எல்லாருமே நல்லா நடிக்கணும், எல்லாருமே அந்த செட்டுலேருந்து அந்த மழை வரதுன்னா மழை சீன்லேருந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது. எந்த ஒரு ஷார்ட்டை வந்து இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சின்னு போக முடியாது. ஃபர்ஸ்ட் காலையில் ஆரம்பித்து ஒரு 3:30 மணி 4 மணியில் ஆரம்பித்து நைட்டு போய் மேக்கப்லாம் எடுக்கிறதுக்குள்ளே மேக்கப் போடுறதே ஒரு 5 மணி நேரம். எங்கள் எல்லாருக்குமே டேட்டூ போடணும், மண் போடணும், கலர் போடணும் எல்லாம். அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் எங்கள்கிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க, பார்வதின்றவங்க. அவங்க வந்து இல்லைங்க, இந்த சீக்காய் போடுற மாதிரி, கிளியோபாட்ரா குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா அது அப்படியே சோப் மாதிரி ஆகிட்டு போய்டும். அதுக்கு சோப்பு கூட போனேன், என்ன சொல்லுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணால் உடனே போயிடுச்சு. ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். பட் தேங்க்யூ பார்வதி ஃபார் சேவிங் அ லாட் ஆஃப் டைம். அவங்களால எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடைச்சிது. பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கும்போது நாங்கள் இறங்கி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லைன்னா டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், அங்கே கேமராமேன் டிஓபியாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் என்னவோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம். ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை கிரியேட் பண்ணி அங்கே போன பிறகு எல்லாத்தையுமே மறந்துட்டோம். எனக்கு இந்த கோமனம்னா அவ்வளோதான், அங்கே செருப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்குன்னா நமக்கு ஏதாவது பேடு கீடு போட்டு நம்ம விழுலாம், எந்திரிக்கலாம், முதுக்கு ஒரு பேட் இருக்கும். அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே எல்லாமே பாறை தான். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செழிப்பா அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து லைக் பொள்ளாச்சிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். நம்ம ஊர் எங்கே போனாலும் பச்சை பச்சை. அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும், ஆனால் மண் இருக்காது, கல் தான் இருக்கும். அது தோண்டி தான் தங்கம் எடுக்கணும். அந்த கல் கரடு முட்டமாக இருக்கும். அதில் வந்து முள், பாம்பு, தேள் எல்லாமே இருக்கும். யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடையாது, அதெல்லாம் நடக்கல. பட் எந்த அளவுக்குன்னா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா, ஒரு 2 தேள் கொண்டு வா, கல் எடுப்பாங்க. இல்லை அடுத்த கல் எடுத்தால் ஒரு பாம்பு கிடைக்கும், 3 தேள் கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம். அதில் வந்து போராடி ஒரு படம் பண்ணி, அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கே முதல் விஷுவல் பார்த்ததுன்னே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து ஒரு கன் எல்லாம் கையில் கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க. ஹலோ, ராங் நம்பர். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டோம். அந்த போஸ்ட்டில் பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ இப்படி இருக்காரு, அப்போனா பயங்கரமான பிரச்சனை போல இருக்கு, அவங்க பயங்கரமாக ப்ராப்ளம்ஸ், ஆப்ரேஷன் பற்றி, அவங்கள வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க. திருப்பி அடுத்த டீசர் வரும், என்னடா இதில் பாம்பை பிடிச்சி என்ன பண்ணுறான், திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான் அப்படிலான்னு வரும்போது உங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், எங்களுக்கே வந்து இப்போ படம் பார்க்குற போது எப்படி இருக்குமோன்னு. ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டோம். ஸோ அங்கே போய் பார்க்குற போது தான் எங்களுக்கே டப்பிங்கில் ஒரு சில இடத்துல ரீட் அப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தான் இப்படி இருக்கா, நல்லா இருக்குது அது. ஸோ எனக்கு என்னவோ உங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்குற போது நீங்கள் நிறையா இப்போ இந்த ட்ரெய்லரு, டீசர், பாட்டு பார்க்குற போது ஓகே இப்படி தான் இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக அதை மீறி பயங்கரமாக உங்களோட எல்லா ஒரு எண்ணங்களையும் நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்பில் போயிட்டு ரஞ்சித் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர். நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வருது அப்படி தான் பேசிட்டு போகிறேன் அந்த ஃப்ளோவில். அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படி தான் பண்ணார். அவர் ஆக்சுவலாக எழுதுற போது என்கிட்ட நான் சொன்னேன், எப்படியோ சரியில்லை சார், கதை என்னை எங்கேயோ எழுத்துட்டு போகுது. இப்போ வந்து புத்தகத்தை படித்து இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள்லாம் வச்சு சேகரித்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ அங்கே போய் கேஜிஎஃப்ல உட்காந்து பண்ணுற போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே வரையும் நிறைய மித்ஸ் இருந்துச்சு.
இந்த மாதிரி இந்த இடத்துல எது இருக்கும், பேய் இருக்குமோ, தென் இங்கே பாம்பு இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும், தண்ணி திடீர்னு அடிச்சிட்டு வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்கே பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் பூஜை செஞ்சு தான் இது எடுக்கணும், மயில் வந்துச்சுன்னா, மயில் அங்கே இருந்துச்சுன்னா தங்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சதுல வந்து சரி இதையும் நம்ம கதையில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக, இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் கிடையாது, ஒரு ரியல் படம் கிடையாது, இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்கிறாரு. மேஜிக் ஒரு ரியாலிட்டிலே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அதில் வந்து அந்த கதையில் எல்லா விஷயங்களுக்கும். ஆனால் எனக்கு குறிப்பாக இதில் திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸஸ் அவர் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுற ஆளுங்களாக கொண்டு வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு சார். நாங்கள் எல்லாமே எங்கள் கூட இருக்கிற 200 பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது, ஆனால் விழுந்து விழுந்து நடிச்சிட்டு இருந்தாங்க, விழுந்து அடிப்படுவாங்க, நிஜமாவே விழுந்தும் அடிப்படுவாங்க, உயிரை கொடுத்து நடித்தாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஹோல் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது பெரிய ப்ளஸ், எனக்கு அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு போதுன்னு தோணுது. நாங்கள் நடிக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்கிற போது நான் டெஃபினட்டாக என்னோட கோஸ்டார்ஸ் பற்றி பேசணும். பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளாக அவங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன், எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். அவங்க அவ்வளோ ரசித்து ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ள பூந்து ஒரு கதாபாத்திரமாக மாறி அதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் அவங்க அந்த நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு எனக்கும் அதே மாதிரி தானே இது. ஸோ எனக்கு எப்போவுமே அவங்களோட ஒரு படம் என்னைக்காவது பண்ணால் நல்ல ஒரு படமாக அமையணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சில படங்கள் வந்துட்டு போச்சு, அது அமையல, பட் நம்ம பேசல. பட் என்னன்னா கரெக்டாக இந்த படத்துல தான் வந்து நமக்கு அமைஞ்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு அது இதை விட சிறந்த படம் நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து 2 பேருமே தங்கலான கங்கம்மான்னு பார்க்குற போது அவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் வந்து ஒரு 22, 23 வயசு இருப்பான், சின்ன பையன் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருப்பான். ஸோ அந்த 5 பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, அப்போலாம் அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறபோது, ஆனால் 5 பசங்க இருக்கிற போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும், ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும், சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க, எல்லாமே சமமாக இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி விட்டு ஆயிடணும். இப்போ நீங்கள் படம் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும், அவங்கள மட்டும்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கேரக்டர் பார்க்க முடியும், என்னால் அப்படிதான். அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் பீயிங் தேர், பிகாஸ் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரோல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஃபிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாகவே அடி வாங்குறது, அடிப்படுறது, தள்ளுறது, நடிக்கிற போது 2 பேருக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சுருக்க முடியும். நீங்கள் அங்கே இருந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. மாளவிகா பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே மாளவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ கார்ஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு எப்பவுமே நிற்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொண்ணு. அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட், ரைட்? ஐ திங்க் ஒரு ரன்னர். அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் இருந்திருக்காங்க, அதுதான் அந்த க்ளோசஸ்ட். ஐ மீன் ஷி ஹஸ் டன் தட். பட் இந்த சிலம்பம், சண்டை கிண்டை எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த உடையில வந்து ரஞ்சித் அவங்கள பார்த்த உடனே, அவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்கே வந்து நின்னாங்க, இதுதான் ஆர்த்தின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல. அந்த கட்டையை எடுத்து சுற்றி சுற்றி நம்ப மாட்டீங்க, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கதாபாத்திரம் கடையன் தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். அங்கே தூரத்தில் அந்த உடையில காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே இந்த சீக்வன்ஸ்லாம் முடிச்சு அவங்க கூப்பிடும்போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது நம்மளே சிலம்பம் இப்போ நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து பாவம், அது ரொம்ப கனமான ஒரு குச்சி, அதை வச்சு பண்ணி அதுவும் அந்த கட்ட மாதிரி இருக்கும், பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிலம்பம்ன்றது அது வேற கொஞ்சம் அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டா இருக்கும், அதை வச்சு அடிக்கணும், அதை வச்சு சுத்தணும், அவங்களால முடியல. அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு, எங்க எல்லாருக்குமே வந்து ஐயோ இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நினைச்சோம். அந்த 10 நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில பிரேக் விடுற போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர ப்ரூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க. அடிச்சா லைக் ஐ மீன் ஷீ இஸ் ஃபேன்டாஸ்டிக். ஐ மீன் அதுல எனக்கு என்ன அழகுனா, அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க, இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றேனே, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும். நான் சொன்னேன், இல்லை நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க, அது ரொம்ப நல்ல ஒரு லுக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I thought that was really attractive. I really feel that's one of the most attractive looks. அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் கேமரா முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு, அப்படி இப்படி ஃபேன்ஸ்லாம் பயந்துருவாங்களான்லாம் சொன்னேன். நான் சொன்னேன் இல்லைம்மா நீ பாருன்னு. கரெக்டாக இப்போ ட்ரெய்லர்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங். இன்ஃபேக்ட் அவங்க மாளவிகான்னு சொல்கிறத மறந்துட்டு நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். யூ டிட் அ கிரேட் ஜாப் மாளவிகா. இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்தில் வந்து கவிதை பேசணும், நாங்களாம் வசனம் பேசுவோம், அவங்க வந்து கவிதை பேசணும். அதில் வந்து சொன்னோன்னா பார்வதிக்கு தமிழ் வராது, ஆனா தமிழ் மட்டும் வரல, அந்த பாஷையில என்ன 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 லிங்கேசன் அவரு என்னப்பா லிங்கேசன் அவங்க வந்து அவங்க பேசுறது அந்த பாஷையில தான் வரும்.
அது வந்து அவ்வளோ அழகா, ஏன்னா லைஃப் சவுண்ட் நம்ம வந்து டப்பிங் போய் தப்பிச்சிக்கலாம், அதுல வந்து அவங்களோட வசனம் கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு படிச்சு அவ்வளோ அழகா தமிழ் பேசுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் பேச, ஏன்னா கொஞ்சம் டச் விட்டுருச்சு. நம்மளை விட என்னை விட நல்லா சிறப்பாக பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து வசனோமன்ல அது வந்து கவிதை, அந்த கவிதை கத்திட்டு பேசணும். அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தட் ஒன் ஷாட் வேர் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் பேசணும், திருப்பி அங்கிருந்து இந்த பக்கம் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும், அவங்க அங்கங்க வந்துட்டு பேசுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வை ஐ கீப் சேயிங் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பர்சியர்ஸ். பட் நீங்க படமா பார்க்குற போது நீங்க ஃபைட்டா பாருங்க, ஆக்ஷனா பாருங்க, ஆக்டிங்கா பாருங்க. ஐ திங்க் you're going to get a good name for this. And thank you Malavika for also hitting me less lightly. முன்னாடி வந்து 2-3 தடவை அடிச்சிட்டாங்க, நல்லா செம்ம அடி. அப்புறம் நான் வந்து மெதுவா மாஸ்டர் கொஞ்சம் அடிக்கிறாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் கருப்பாயிருச்சு. அப்புறம் நான் அவங்க போயிட்டு போய் சொன்னேன், சார் அடிக்கூட இல்லை, இது டம்மி தான். இல்லைம்மா டம்மி தான், ஆனால் டம்மியா வலிக்கும். ஏன்னா அது ரொம்ப மெல்லிசா இருந்தா உடஞ்சிடும் இல்லையா, ஸோ கொஞ்சம் கட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு. And after that it was cakewalk for you. டேனி இங்கிலாந்துலேருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் லைக் அவரு சரி ஒரு பயங்கரமா ஆக்டரா இருப்பாரு, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா உட்காந்துக்குவாரு. நமக்கு டேனி I'm going to say it in Tamil, you better understand, okay? Yeah. ஸோ அங்கே தூரமா உட்காந்துட்டு அப்படி இருப்பாப்புல, கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கால் போட்டு. தென் பார்த்தா அவர் இறங்கி நம்ம கூடயே மூவ் ஆகி இப்போ வந்து நான் பியா இருக்கு, நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறது கூட ரொம்ப போராடினாரு. அதுல என்ன அழகுனா, அவருக்கு ஒரு முட்டி பிரச்சனை, திருப்பி ஒன்று I'm telling you, you have a knee problem, so don't sit like you have a knee problems, put it down. Yeah பாவம் அவர் முட்டி. ஸோ அவருக்கு ஒரு முட்டி இன்னொரு முதுகு, how many 3 right 3 or 4 நிறையா. எனிவே அதை வச்சுட்டு வந்துட்டு பயங்கரமா அடிபட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டைம் ஆயிடுச்சு. பட் அவர் வந்து படத்தை முடிச்சுட்டு தான் போனா, ஆப்ரேஷன் போனா 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வலியை வச்சுக்கிட்டு எப்படியோ பண்ணி தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு. நாங்களும் படம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கும்போது ரஞ்சித் வந்து திருப்பி யோசிச்சாச்சு, இந்த எண்டிங் நல்லா இருக்கு, ஆனா இது வந்து கொஞ்சம் கவிதைத்தனமா இருக்கு, இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்கா இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்கா ஒரு பயங்கர ஆக்ஷனோட அப்படி வந்து நிக்கணும்னு நினைக்கிற போது அது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட பேசினா. நான் சொன்னேன் கண்டிப்பா பண்ணலாம். அப்புறம் ஞானவேல் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அங்கதான் அவர் நின்னாரு. பிகினிங்ல இருந்தே ஒரு படம் இவ்வளவுதான் இருக்கும்போது 10 நாள்ல ரஞ்சித் ஃபோன் பண்ணி, இல்ல எனக்கு கொஞ்சம் நம்ம திருப்பி உட்காந்து பேசலாம். ஏன் இல்ல நான் நினைச்சேன் 80 நாள்ல முடிச்சிருவேன், இவ்வளோ இந்த பட்ஜெட்குள்ள முடிச்சிடலன்னா படம் பயங்கரமா போகுது, பெருசா ஆயிடும் நினைக்கிறேன், என்னால முடியாது அதுக்குள்ளேன்னு ஒன்று. பரவாயில்ல நீங்க பண்ணுங்கன்ட்டாரு. அது ஃபர்ஸ்ட். கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன், அது ஃபுல் இதே வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தா நல்லா இருக்குன்ற போது ஒரு தயக்கம் இல்லாம சொன்னது தேங்க்யூ ஞானவேல். தட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டெப் டு டேக் ஃபார் அ ப்ரொடியூசர். அதனால தான் இந்த படம் வந்து எங்க எல்லாருக்குமே லைக் சென்சர் போர்ட்ல இருந்து யார் பார்த்தாலும் இது வந்து ஐயோ இப்படி இருக்கு, மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணாங்க எங்களால உணர முடியுது. பட் என்னன்னா அந்த எல்லாம் முடிச்ச பிறகு அது திருப்பி ரீஷூட் போனாலும், எந்த ரீஷூட்னா சண்டை காட்சி. இவர் அதுக்குள்ள ஆப்ரேஷன்லாம் முடிச்சு நடக்க முடியாம வந்து திருப்பியும் அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதே அடி வாங்குறது, அதே விழுவுறது அந்த ராக்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு டேனி. that was awesome stuff bro. I thought you were fantastic. அவர் எந்திரிச்சு வலிச்சுட்டே ஐயோ எனக்கு வலிக்குது பண்ண வேண்டாம் சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் is also an awesome actor. I said that so that you'll at least understand that. ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. கோவமான காட்சினா கோவத்துல யூனிட்டே எரியும், அந்த அளவுக்கு கோவத்திலேயே அந்த ஒரு நாள் ஃபுல்லா கோவத்துல இருப்பார். டேனி கூல் டவுன் சில் ப்ரோ அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். இருப்பாரு. இப்பதான் ரொம்ப நாள் பிறகு we are seeing him cool and chilled and just yeah, isn't it? And அது அப்படி பார்த்தா நம்ம பசுபதி வந்து ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு தூள்ல ஆரம்பிச்சு நிறைய படங்கள் அவரோட தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 6 படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ துருவ் கூடயும் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த 6 படங்களையும் வித்தியாசமான பயங்கரமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாரு. பட் அது இல்லாமல் எந்த படம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு தனி முத்திரை ஒன்று குத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தனியும் அவருக்குன்னு ஒன்று இருக்கு. இந்த படத்துல கெங்குப்பற்றுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஹரி அண்ட் அசோகன் என்னோட பையனா பண்ணியிருக்கான். அவனும் ரொம்ப சின்ன பையன், இப்போதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப அருமையா நடிப்பான். தென் பிரீத்தி அவங்க வந்து அந்த மினிக்கி சாங்ல அவ்வளோ அழகாக ஆடிப்பாங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஆக்டர்ஸ். அது இல்லாமல் எங்கள் ஃபுல் ட்ராமா ட்ரூப், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கைஸ். ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணீங்க, ரொம்ப உயிர் கொடுத்து நடிச்சிங்க. இது வந்து எங்கள் காஸ்ட் இது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ முடிச்சாச்சு. என் கேமராமேன் ரொம்ப கிஷோர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே
அவங்க லெவலுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த 300% அதை மீறியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு நாங்களாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஃபீல் பண்ணி செஞ்ச ஒரு படைப்பு இது. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஐஸ்வர்யா கேன். அருள் இருக்காரா? தேங்க்யூ ஃபார் ஆல் த கலை கிட்டிங்க ஜீவி. அவர் பாருங்க ஒவ்வொரு விஷயம் நம்ம என்னதான் பண்ணாலும் அதில் வந்த ஒரு நான் தான் மேடையில் கூட அன்னைக்கு ஆடியோ லான்ச் சொன்னேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களோட எமோஷன் அந்த மியூசிக்கில் கேட்டுச்சு. அவர் வந்து அது அழுகையாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், உற்சாகமா இருக்கட்டும், அவர் வந்து பண்ணாரு. ஜிவி ராக்ட் இட் படி. சாரி கிடைச்சிருக்கு. தனஞ்சயன் என் பேரு, ஸ்டுடியோ கிரீன் சிஇஓ அண்ட் ஞானவேல்ஸ். ஓகே, அவர் மாதிரியே நான் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 600-650 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆந்திராலையும் அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது. கேரளாவில் 150-200 ஸ்க்ரீன், கர்நாடகாவில் 400 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் மட்டுமே மிகப்பெரிய லெவல் ரிலீஸ் ஆகுது. ஓவர்சீஸில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸ். ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் என்னென்னா 4 AM இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் நடக்குது. அதாவது நம்ம ஊரில் 4 AM 4 மணிக்கு இருக்கும்போது அங்கே இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் அங்கே ஆரம்பிக்குது யூஎஸில். ஸோ தேர் ஸோ எக்ஸைட்டட். இந்த படத்தை பற்றி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. 4 மணிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்புறம் ஞானவேல் சார் சொன்னார், பண்ணலாம் சார், எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு 4 AM இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் 9 மணிக்கு காட்சிகள் ஆரம்பிக்கும். ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் வந்து 9 மணிக்கு தான் காட்சிகள் ஆரம்பிக்கணும். 9 மணிக்கு காட்சி ஆரம்பிக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட நாங்கள் அப்ளையும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பர்மிஷன் வந்துடும். ஸோ காட்சிகள் 9 o'clock ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில். ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்களும் எல்லோருமே வந்து 4 மணிக்கே பார்க்க போகிறாங்க. வி ஆர் வெரி எக்ஸைட்டட். பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ் தான் தங்கலான் படம். இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்பை போட்டேன். இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு அவன் நிற்கிற போதே அப்படிதான் நிற்பான். இன்னொரு கேரக்டருக்கு வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு. என்ன அழகுனா என்னோட அசிஸ்டன்ட் கலை இருக்கான். ஒரு பாதி ஷெட்யூல் போகும்போது திடீர்னு சொன்னான், ஒரு தப்பு பண்ணிட்டோம். நான் சொன்னேன், என்னது? டெய்லி ஒரு அடி, ஐ மீன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன ஃபோட்டோ? இல்லை, டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது, அதை நம்ம அப்படியே ரெக்கார்டாக எடுத்துருக்கலாம். நான் சரி டெய்லி அதுவும் கலை கை தூக்கணும். அதான் கலை. அவன் வேலையை சரியாக பார்க்குறவனால என் அடியெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ அவன் வந்து அது எடுங்க அந்த அளவுக்கு யூனோ அந்த படத்தில் நாங்கள் வந்து இறங்கி எல்லாரும், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. எஸ். எங்க இருக்கீங்க? வணக்கம் வாங்க. பாம்பை வந்து இப்படின்றேன். வருவாங்க. ஆமா, அவங்க வந்து அவங்களும் சிஜியில் வருவாங்க. பாம்பு எப்படி சிஜியில் இருந்துச்சோ அவங்களும் சிஜியில் வந்து எரெக்ட் பண்ணி போட்டாங்க. அது சிஜி தான். அது உண்மையான பாம்பு கிடையாது. இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அவரோட உட்காந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசினது. முக்கால்வாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன். பட் இதுல வந்து அவர் ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்லை, இவங்களோட லுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க அவங்க பேசும்போது. சரி, அவங்களோட லுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுல இருந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ் வில் டேக்? ஒரு 5 மணி நேரம் ஆச்சா? ஜஸ்ட் ட்ரை யுவர் லுக். ஆர்த்தியோட லுக் டு செட் தட் there's no reference point. Arthi or imaginary character da. So I was Ranjit sir's canvas, my face. So Ranjit sir he would just paint on my face in the black color, white color, some tattoos, and then he would be like, no, idu varka onnilla. He would erase that. Then he tried red. Then he tried something else. So for I think 7-8 hours on and off, he was just painting my face, different colors, different marks, and to see how to bring this character to life. And finally, it was red. Like Aarti is, it's red. Like it's beautiful design, red and gold with tattoo marks. But it was a very, very visual. Ranjit sir is a visual artist. It was a long process, long and First day shooting எப்படி இருந்துச்சு? ஆர்த்தி கெட்ட போட்டு first day நடிக்கிறது. ஐயோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் I thought heart attack, actually crying, everything all in one. It was very hard, very, very hard. And Ranjit sir he gave me the படத்தோட ஹார்டஸ்ட் சீக்வென்ஸ்.
we call this the cardian sequence. Vikram sir already get up and, you know, Aarti, that scream that you see in the teaser, that sequence, that was the first week that I had. That was the first day that I had, and it's one of the. You're going to tell me every day is hard, but that was one of the hardest sequences in the movie. Okay. Hard. Which scene was easy? Nothing was easy, but the hardness got easy. Yeah. We got used to the hard. So that was my day one, and I thought, okay, you know, it was Silambam, lot of stunts, very, very difficult. So I thought Ranjit sir will call me next day and say, okay, ma, idu varkamilla. Goodbye. Sorry, next padam try. Paaklam. So, but thankfully we figured it out. But yeah, first day was scary. என்னோட ஃபேவரட் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, 17 years. ஓகே. ஆக்சுவலி ஆமாம், நடுவில் மரியான் உத்தமவிலன் இருக்கு. ஆனால் ஆக்சுவலி பூ படம் பண்ணும்போது சசியண்ணா இருந்தாங்கல்ல. ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரியல, எனக்கு பேச கூட தெரியல. பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஹி யூஸ் டு கம் டு த கேரவேன் அண்ட் ரீட். வெயிலோடு போய் அந்த சிறுகதை படித்து கொடுப்பார் அந்த மூடுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம், பிகாஸ் யூனோ ஹீ ஹேட் அந்த நம்பிக்கை என் மேலே இருந்துச்சு. ஆனால் நான் அப்போது நியூ கமர். ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட 3வது மூவி தான் அது. ஸோ ஐ டிட் நோ மச். கங்கம்மால வந்து தங்கலான் பார்வதினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன். 17 years later I found myself to be a newcomer again. ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய அழுதேன் நானும். ஆக்சுவலி ரூம்லலாம் போய் என்னால் இது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமாக டவுட் வந்துச்சு எனக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நிறைய படம் பண்ணியிருக்கோம், ஓகே ஃபிகர் அவுட். நாங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஒன் டே ஐம் காலிங் அவுட், ஜிம்முக்கு போகிறேன், நீ வரியா? நான் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு ஐ வாஸ் கிரைங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அவங்க கால் பண்ணுவாங்க and like this is yeah, all the sniffles. ஆனால் என்னை ரொம்ப கன்சோல் பண்ணாங்க, இதெல்லாம் சரியாயிடும், ஒரு 3-4 ஒரு 3 to 4 days கண்டிப்பாக ஆகும் அது அமையறதுக்கு தானே, அப்படி தானே சொல்லுவேன். ஆமாம், எனக்கு அது பத்தலை. ஆனால் எப்படி தான் கங்கம்மாலா வாழணுங்கிறது சுத்தமாக அந்த கேரக்டரே இல்லை. எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் ஃபார் ஆர்த்தி புதுசாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரை இல்லைன்னா இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு 75 to 80 days ஒர்க் இருந்திருக்கும். எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்குது. பட் ஃபார் யூனோ தங்கலான் இட் வாஸ் a lot more. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் பூ பார்வதி டு தங்கலான் பார்வதி திருப்பி நியூ கமர் ஆயிடுச்சு நான், which feels good. Yeah, thank you sir. அதுக்கான முயற்சியில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என்ட்ரிஸாக தங்கலான் படமும் போகுது. அந்த இதில் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பரில் பண்ணுவாங்க. அக்டோபரில் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நான் சார்கிட்ட காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த டீம்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கோம். இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு. ஏன்னா கண்டிப்பாக இட் வில் பி a ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவாக இருக்கும். அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷ்னல் இறைனால ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி படமாக தான் இருக்கும். அதுக்கான முயற்சி இருக்கும். அந்த கிடைக்கணும் அவரோட உழைப்பு ஆஸ்கர் மாதிரி இருக்குங்க. அது போதுங்க, வந்துச்சுன்னா வருது, வரலன்னா நோ ப்ராப்ளம் சார். அவரோட உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும். பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு, இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளிட்டு வரும், எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதுல இவங்க இத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே. காரணம் வந்து ரஞ்சித் அவரோட ஒர்க் பண்ணோம், அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக அவளாக இருந்தோம். அண்ட் அப்படி அமைஞ்சது.
அண்ட் அவரோட எனக்கு வந்து அவர் என்ன யோசிப்பாரு, நார்மலாக அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க. முதல் முறையாக என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதினார். இது பண்ணோன்னா வேற மாதிரி பண்ணலாம். என்கிட்ட சொன்னார், நீங்கள் பண்ணுறதுனா நார்மலாக நம்ம பண்ணக்கூடாது, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும், பயங்கரமாக ஒன்று இருக்கணும். நானே சொன்னேன், அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில்ம் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித், ஆனால் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக இருக்கணும், ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்கிலும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை. அண்ட் ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்க்கேன், எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஓடும்ல, எனக்கு தெரியும், இந்த பார்க்குற போது நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் படம் எப்படி இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியல. அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுற போது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான். ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது, ஆனால் இது வந்து அதை விட ஒரு 300 மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு. இந்த படத்தில் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது, இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும், இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் கட் பண்ணி, ஏன் கட் பண்ணுறோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆகிடும். இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆகிடும், அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப், இப்போ 2 பேர் க்ளோஸ் அப், திடீர்னு அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அதை யோசிப்போம். பட் ஒரே ஷாட்டில் ஏன் கட் பண்ணாமல் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷாட்டில் ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அது வந்து அவ்வளோ கஷ்டம். ஆனால் அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி, வேற ரீசன் எதுவும் இல்லை, அவ்வளோதான். சார் நீங்கள் பின்னாடி வரும். ஆமாங்க, இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 3-4 ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியிலேருந்து இது வரும். இதுவே வந்து அது சோழர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே வர ஒரு இது அப்படிதான் வரும். இதை நான் வெளியில் சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஸோ அங்கேருந்து வர ஒரு கதை. ஸோ அப்படின்னா அங்கேருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம். அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான். நம்ம மக்களை வந்து அவ்வளோ, என் கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் யாருன்னு சொல்ல, அவங்க இதில் அங்கேருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இல்லை, இவர் வந்து இட்டலியிலேருந்து வந்திருக்காரு. ஸோ ஐ கேன் டெல் தம் ரைட், ஐம் belittling the English, so I take your permission, Mr. Daniel. ஸோ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க, இங்கேருந்து திருடிட்டு போனாங்க, என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க இப்போ கோயினூர் டைமண்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஊர் சொத்து தான். யோசிச்சு பாருங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா இட்ஸ் an aside. நான் அந்த ஊர் அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்கள் வந்து how many pounds do you have to give to go to Tower Bridge? how many pounds is it? 5 pounds, 10 pounds. நம்மளோட கோயினூர் டைமண்ட் பார்க்கறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும். அதுதான் கொடுமை. அது கோயினூர் டைமண்ட் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கால இருந்து 3D எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், பின்னாடியும் எடுக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம். பட் ஒரு 3 நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா. அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது, வேற ஒரு ரீதியில். அடுத்த தடவை தங்கலான்னு பார்க்கும்போது சூட்ல இருப்பான். நான் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன். ஸோ அப்படி இல்லைம்மா, இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுமா. நம்ம வந்து இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணா நம்ம முட்டாள் சொல்றதுக்கு. நாங்கள் வந்து 20-30 இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல. இந்த அம்மா வந்து ஒரு கூடை எடுத்து வச்சுக்குவா, அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்குவா, நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும், அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி இப்படி வச்சுக்கணும். எல்லாருமே தூக்கிட்டு ஓபிலாம் அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மானிட்டரே டேக் தான். ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, விட்டோன்னா எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பா ஓகே ஆகாது, 20 டேக் 30 டேக் ஆகும், ஒன்று அத்தனை டேக் ஆச்சு. பட் இந்த படம் இல்லை, வேற படம் சாதாரண படம் எடுத்த கூட 10 டேக் எடுத்தா தப்பே கிடையாது. நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம், நீங்க பாக்குற பா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஏதோ ஒரு இந்த நடிகர் வந்து சரி ஏதோ சொல்ல ஓகே டேக் சார், ஓகே சார், சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான். ஆனால் அது நான் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி அவங்களால உணர முடியாது. கரெக்டா தானே சார்? சரி யாருங்க? ம் ம் 2 பேருமே எப்படின்னா, வேலை வந்து சேது பித்தாமன் பண்ற போது எனக்கு என்ன மெய்சிலுக்கு வச்சதுன்னா, அந்த பித்தாமகன்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல, சூர்யா ஆடுவார்ல, அந்த பாட்டுல வந்து கிழவிங்கெல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. நான் இருந்தேன், அந்த அம்மா வந்து கீழே தான் பார்க்கும், அது மேலேயே பார்க்குது. அது வந்து அவங்க புருஷனை ஏறெடுத்து பார்த்துருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகம். அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிழவியை நடிக்க வச்சிருப்பாரு. அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர்கிட்ட, நீங்க வந்து ஒரு கல்லை கூட நடிக்க வைப்பீங்க, அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவரோட பண்ற போது எல்லா விஷயமும் சேது பண்ற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார். பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு மாதிரி நலிந்து போய் ஒரு மாதிரி இருந்தேன். பிதாமகன் பண்ற போது கொஞ்சம் அதுலயே 2 பேரும் ஒர்க் பண்றது,
ரஞ்சித்தோட இதுனா இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ். அந்த பாலா வந்து ஷார்ட்ஸ்ல கவனம் செலுத்த மாட்டோம். பாலாக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு வந்தோன்னா அதை கொண்டு வந்துருவாரு. ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றாரு, பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது பண்றது. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அமேசிங் டைரக்டர். இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்டுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க பார்க்கறது அழகா இருக்குல்ல. இது வந்து சும்மா இப்போ ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பிளட் அப்படி இருக்கு. இது பிளட் இப்போ ஆக்சுவலி ஒண்ணுமே ஆகாது. இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கல. இப்போ நாங்கள் பார்க்குறது வராங்க, அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு டிசைனுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்த சென்சர் போர்டு வந்து யூஏ கொடுக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு தெரியும் சென்சர் போர்டு எவ்வளோ உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ நீ என்ன எப்படி நீ அதை பண்ணலாம், எங்க படத்துக்கு நீங்க உள்ள புரியுதுங்களா? இப்போ என் படத்துக்கு இப்போ இந்த படத்துக்கே வந்து சப்போஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க போய் சொல்லுவோம், ஏங்க அந்த படம் எப்படிங்க நீங்க ஏ கொடுக்கல, எங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சென்சர் போர்டு அதை விட மாட்டாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டிக்கா சில விஷயங்கள் இருக்கும். ஆனா அது வந்து நீங்க சமீபமா வந்து சில படங்களோட கம்பேர் பண்ற போது கூட இது ஒண்ணுமே கிடையாது. பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றாருல, அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும். தவிர நீங்க வந்து ஐயோ வெட்டுறாங்க, தலை துண்டிச்சு போறது, கை போகுது அப்படிலாம் கிடையாது. அது எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ராலியே போவோம். நீங்க எந்த இடத்துலயும் வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க அந்த படத்தை பார்க்கும் போது இல்லை எல்லாமே ஐயோ இவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுல உண்மை என்னன்னா நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் இதுலயும் வாழ்ந்தோம். ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொகேஷன்ல நாங்களாம் தரையில உட்காந்துட்டு இருப்போம். இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும், பெஞ்ச் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சவொடனே கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேல கால் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவரும் 1-3 ஃபாரினர்ஸ். ஆனா நாங்க எல்லாருமே தரையில உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம். இருந்தாலும் நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம், நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரவன் போயிட்டு வரோம். இவங்களாம் உட்காந்து அப்படி இருப்பாங்க. ஸோ என்ன ஆச்சு, என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல வந்து நாங்க அப்படியே மாறிட்டோம். போ யூனோ. அண்ட் அந்த இடத்துல என்னன்னா இப்போ நான் 200 பேருன்னு சொல்றேன்ல, அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது. எல்லாருமே ஈக்குவலா இருந்தோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும். எனக்கு முன்னாடி ஒன்றுத்த நடிச்சிட்டு இருப்பாரு, அவர் போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. எந்த லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னு தான் இப்போ நார்மலா ஒரு ஹீரோனா இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோன் ஆக்டிங் 2 பேர் இப்போ 3 பேர் நடிச்சிட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி தான் பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. நாங்க இருப்போம், திடீர்னு நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிடுவோம். கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, வரும். அதுதான் அது அழகு. ஸோ எல்லாமே ராவா இருக்கும். ஸோ ஒரு புதுசு அது அவரோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இது வந்து தங்கலாம் இல்ல, அது வேற இது வேற. நான் வந்து அது வந்து நீங்க ரஞ்சித் கிட்ட கேளுங்க. எஸ் எஸ் எங்க எல்லா படமே ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னங்க? ஆமா ஆமா டெய்லி நான் இல்ல நம்ம எல்லாருமே அவன் போப்பா வண்டி எடுப்பா ஊருக்கு போலாம்ப்பா அம்மா ஐயோ ஆத்தாடின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படி படுத்துருவோம். நெக்ஸ்ட் வா போலான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் அடாப்பாங்களா சரி வா போலாம். எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அவன் டெய்லி கார்ல தான் வந்துட்டு போறேன். ஸோ பரவாயில்ல. எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃபிளைட்ல போறோம்ல, அப்போதான் இல்ல என்னடா எல்லாரும் இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி விளையாட நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி நிஜமா சொல்றேங்க. நீங்களாம் வீட்டுல ஒரு தடவை கோமணம் கட்டி பாருங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுள். இன்னொன்னு சிரிக்காதீங்க ஏங்க, நம்ம எல்லாருமே அப்படி நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே கோமணத்துல தானே இருந்தாங்க, கோமணத்துல தானே இருந்தாங்க. நம்ம வந்து அது வேற. இப்போ கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடகா இன்னைக்கு கோவையில தானே இருக்கீங்க. புரியல என்ன சொல்றீங்க? புரியல அது எனக்கு தெரியலப்பா. நம்ம அங்க பேசும்போது நம்ம பேசலாம். நான் இங்கே சொல்றேன்ப்பா, நம்ம ஊர் பத்தி சொல்றேன். ஏன்ப்பா அங்கெல்லாம் போறீங்க? வாங்க நான் இப்போ என்னன்னா நான் சொல்றேன், அது சும்மா ட்ரை பண்ணி வீட்டில் தான் நான் சொல்றேன்ப்பா. வீட்டில் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றேன் சும்மா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரியல எனக்கு ஒரு ஃப்ரீடம். சாரி டு இன்டரப்ட். இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ, இப்போ நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல, அது இருக்கும். அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது. இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா? காதல் தான். ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு. அதே காதலை வந்து World War II வச்சிருந்துருக்கலாம், அதே காதலை வந்து கொரியால வச்சிருந்துருக்கலாம், இல்ல ஐஸ்லாண்ட்ல வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம். பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சமமா இருக்காங்க,
அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அபத்தமா இருக்கும். நீங்க படம் பார்க்குறேன், என்னடா ஓட்டுறான், அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது இருக்கும் படம் முழுக்க. இப்போ இவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து பிளவுஸ் இல்லாம தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு. மினிக்கி மினிக்கி பாட்டு பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க நீங்க சொல்லியிருந்தீங்களேன், அது வந்து அபத்தமா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படம் முழுக்க இருக்கும். பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்லை. படம் முழுக்க இப்போ நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒண்ணு நடக்குது. இந்த படம் அதான் சொல்றேன், இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க. நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருக்கேன். இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கும், வேற ஏதோ ஒரு தேடல் இருக்கும். இப்போ இவர் வில்லனே கிடையாது, யாருமே வில்லன் கிடையாது. வில்லனா இருக்கலாம், நாங்க எல்லாருமே வில்லன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள். என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு, அவருக்கும் அதே தேடல் தான். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அவருக்கு 5. How many children do you have, Danny? Not in real life, but in the movie. If you had, just say, yeah. ஆமா. ஸோ அவருக்கு 2 பசங்க, அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும், அவரும் அவர் நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதே தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், அந்த இது அதான் சொல்றேன். ஸோ Sir, last one question, sir. Yeah. நான் மெசேஜ்லாம் இல்லைங்க, மெசேஜ் அங்கே இருந்தால் இருக்கும், மெசேஜ் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக பாடுறோம். நான் வந்து மெசேஜுக்கு வந்து நம்ம வந்து எப்போ பேசுகிற போது ஆடியன்ஸ் நம்ம வந்து நம்ம நல்லா வாழ்கிறோமா, ஹெல்ப் பண்ணுறோமா, யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருக்குமா, அதான் மெசேஜ் எனக்கு. படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம். என் ஃபேன்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஹை, தேங்க்யூ, ஓகே, ஐ லவ் யூ. ஸோ ஒரு பக்கம் மட்டும் கை தட்டிகிட்டே இருக்குன்னு பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் சார். நீ ஏப்பா அதையே விட மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட்டு இந்த கேள்வி ஏப்பா அத்தனை கேட்குறீங்க நீங்க? புரியல, என்னப்பா என்னப்பா? நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால எனக்காக நீங்க நல்ல ரிவ்யூ போடுங்க. 4 கேள்வி கேட்டீங்கப்பா, பின்னாடி முன்னாடி யாராவது இருக்காங்க? வருங்க சார். எஸ் சார். சார் இருக்கு சார். லாஸ்ட் சரி, இவங்க 2 பேர் தான்ப்பா. நீங்களும் ஓகே. 3 கொஸ்டின். என்னங்க? ஆமா, செம லைன்ல அது. ஆமா, அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏங்க அப்படி இருந்தா இங்கேயே சொல்லுவா. அது ரொம்ப கை தட்டாதீங்கப்பா. இப்ப தட்டுங்க. சாரி, இல்லப்பா, அது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை, அதுதான் சொல்றாரு தவிர. பட் தெரியலையே, நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனராக இருக்கும்போது, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ரஞ்சித் கிட்ட நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கலாம், அவர் சொல்ல தோணும், சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருந்துக்கலாம், ஒளிமறைவா சொல்லலாம். நீங்க இப்ப எல்லாருமே ட்ராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டீகோடிங் ஒண்ணு பண்றாங்களா, இந்த இடத்துல இது இருக்கு, அந்த இடத்துல புலி வரும்போது இந்த பக்கம் திரும்பி ஹேண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் அது உங்களுக்கு தெரியும். அப்ப அது அடுத்து லாஸ்ட் பட் 2. எஸ் சார். இங்க சார் இல்ல, நீங்க 2 பேர் இவரும். எஸ் ஆமா. புரியல. ஆமா, இல்ல என்னோட விருப்பமே கிடையாது, அவரே வந்து நீ பண்ணு அப்படின்றாரு. ப்ரொடியூசர் வந்து நீ காசு எடுத்துக்கோன்னு கொடுக்குறாரு. கண்டிப்பா என்னோட விருப்பம் இருக்கும் இல்ல, நான் என்னோட விருப்பம் இல்லாம நான் பண்ண மாட்டேன் இல்ல. கண்டிப்பா இல்ல சார். அவர் லாஸ்ட் கொஸ்டின் சார். Danny, what do you feel about our அழகா சொல்றாரு, what do you think about Tamil movies after you came into the movie, and what do you think about India and especially Tamil people? When I spoke to Parvanjit when he phoned me in England, I didn't know who Parvanjit was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then I watched Madras, and I watched Saparta, Kalla, and I was like, this guy is incredible. He's a very powerful social commentator, but he's a great filmmaker. And so the British and the Americans, and probably around the world, were very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, right?
Thank you. It was an education for me. It was an education. So, you know, I had to understand that each region in India has its own history, its own culture, its own language, and a rich movie history, cinema history. So it was a big learning curve for me, and Payal Ranjit sort of talked to me about it, and the rest of the cast. But I wish the rest of the world would understand about Indian cinema in terms of it's not just Bollywood, there's Collywood and Tollywood. The list is extensive. I love it. I mean, it's like my second home. The food. I love in Tamil Nadu. I love the fried fish. It's my favorite, and I put lemon on it. But I love lemon rice. Danny, mean varuval. Say again. Mean varuval. Mean varuval. Mean varuval. Yeah. Mean varuval. Yeah, I love that. I can eat it every day. When I did Thangalam. Tair sadam. Huh? Tair sadam. What all you like? I'm telling that. Tair sadam. Tair sadam. Apra chapati and chicken. That's English and Tamil. Chapati or chicken. Chapati or chicken. And what else do you like? What? What else do you like? Tell them. Okra fingers. Okra. Ladies think okra. Oh, yeah, in Vendaka. But when I did this, Clement, I had to put weight on. I had to put a stone on to make him bigger. So I spent 1 month eating every bit of Indian food in Tamil Nadu and every cake. It sound like punishment. Tell them the good parts. Say again? You're making it sound like punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But the people in Tamil, I don't want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel, I said it up there, but even when I walk down the street, people will say hello and they make me feel incredibly welcome. Yeah, because of the trailer. Of course they recognize it. But anyway, that's it. But I forgot to say something up there. I know I said I thanked everyone here, but I talked about the directors and the actors, but a film cannot be made without producers. Studio Green, yes. Danajan, Yanavir Raja. I mean, these guys were amazing. They supported this film. They gave us all the support, the finance. So thank you, because we wouldn't be here if it wasn't for you guys. Thank you. Thank you. ஒரே ஒரு செகண்ட்ல அடிப்படை காரணமா பாலாசாரா உங்களுக்கு அது என்னுடைய கேள்வி. பாலாசாருடைய அந்த சேது பிதாமகன் படங்கள் தான் ஒரு பேஸா உங்களுக்கு அமைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பெரிமெண்டேஷன் படம் தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு பாலாசாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க சார்பில் பாலாசார் அதுதான் சொன்னேன், அந்த பதில் சொன்னல சொல்லிட்டேன். பிதாமகன் சேது ரஞ்சித் இல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பெருசா? ஐ திங்க் நீ டிஸ்கவர்ட் அந்த டைம்ல நான் நாடகம்லாம் நிறைய பண்ணிட்டு சினிமாவை புரிஞ்சிக்காம இது பண்ற போது பாலாவோட அந்த சேதுவை சேர்ந்து நாங்கள் பண்ற போது தான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அந்த இது எனக்கு என்னன்னா இப்போ திருப்பி ரஞ்சித் இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு இப்போ ரஞ்சித் அடுத்த பாலா மாதிரி எனக்கு ஒரு இப்போ வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்போ எனக்கு தொடங்கி இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஓகே அண்ட்